வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்ன பிரகாரம் எந்த வாதையும் எந்த பொல்லாப்பும் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். அநேகர் நினைத்து கொண்டிருக்கலாம், கடன் பாரத்தினால அழுத்தப்பட்டு நான் என்ன செய்வேன், கடன் கேட்பதற்காக அநேகர் என் வீட்டு வாசலில் வந்து விடுவார்களோ, நான் வேலை செய்கிற இடத்தில் வந்து விடுவார்களோ, நான் என்ன செய்வேன் ஆண்டவரே என்று அனுதினமும் பயத்தோடு நடுக்கத்தோடு ஒரு நெருக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு விரோதமாய் எவனும் கை போடுவதில்லை, உங்களுக்கு விரோதமாய் எவனும் குற்றப்படுத்துவதில்லை, உங்களுக்கு விரோதமாய் எவனும் எதிர்த்து நிற்பதில்லை. நான் உங்களுக்கு உண்டான வழிவாசலை திறந்து தருவேன். எந்த நன்மைகள் உங்களுக்கு குறைவுபட்டு இருக்கிறதோ அந்த நன்மைகளில் என்னுடைய கரம் வைக்கப்படும். தீங்குகள் வருவதில்லை. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒரு நபர் கூட தீங்கு செய்யாதபடிக்கு உங்களை நான் வேலியடைத்து பாதுகாத்து வைத்திருக்கிறேன். யோபுக்குண்டான எல்லாவற்றையும் தேவன் வேலியடைத்து பாதுகாத்தது போல நான் உங்களுக்குண்டான எல்லாவற்றின் மேலும் ஒரு தெய்வீக வேலியடைப்பை நான் பாதுகாத்து வைத்திருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளை அபகரித்து விடுவார்களோ, என் சொத்தை அபகரித்து விடுவார்களோ, என் வீட்டை அபகரித்து விடுவார்களோ, என்னுடைய காரியத்தை எல்லாம் அவர்கள் வஞ்சித்து வைத்து விடுவார்களோ என்று நீங்கள் பாரத்தோடு கவலையோடு இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமாய் ஒருவனும் கை போட முடியாது, உங்களுக்கு விரோதமாய் ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது. சத்ருவின் கோட்டைகளை முறியடித்து தடைகளை உடைத்து உங்களுக்குண்டான வழிவாசலை திறந்து கொடுப்பதற்கு நான் இன்றைக்கும் ஜீவனுள்ள தகப்பனாய் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன்.